தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். டிசம்பர் 5 மகரத்திற்கு மாறும். என்னால் நன்மை பெற ஜோதிடர் சிவசக்திமான் சொல்வதை கேட்டு உஷாரா இருங்க. இனி நன்மைகள் உங்கள் செயலில்தான் இருக்கு. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான ராகு கேது பயிற்சி பலன்களை தான் இப்ப சொல்ல போறேன். அதுல ராகுவை பத்தி மட்டும் தான் சொல்ல போறேன். இது ஒரு எச்சரிக்கை பதிவு தான். அடுத்தடுத்து வரும் பதிவுகளில் ராகு கேது பத்தி விளக்கமான பதிவுகள் சொல்ல பலன்களை சொல்ல இருக்கிறேன். கும்பராசி நேயர்களுக்கு ராகு பகவான் உங்க ராசியில் தான் இருந்தார். இப்போ உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்துட்டார். 12இல் அமர்ந்திருக்கும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால என்னென்ன நல்ல பலன்கள் தீய பலன்கள் இருப்போம் அதுதான் இப்ப பார்க்க போறோம். 12இல் ராகு வந்து அமர்ந்தால் உடனே உங்களுக்கு கிளப்பிடுவார். இடம் மாற்றத்தை உண்டு பண்ணி கொடுப்பார். ஒரு இடம் விட்டு இடம் மாறிடுவீங்க. அது வெளியூரா இருக்கலாம், வெளிநாடா இருக்கலாம், உள்ளூர்ல கூட வேற ஒரு தள்ளி ஒரு இடம் கண்டிப்பா போய் பயணத்தை மாற்றி கொடுப்பார். இடம் மாற்றத்தை பயணம் மூலமா கொடுப்பார். அடுத்ததாக சில தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் சர்க்கிள்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார், நஷ்டங்களையும் கொடுப்பார். அது உங்களுடைய தவறாலேயே ஏற்படக்கூடிய நஷ்டங்களா இருக்கு. ஆஹா, நம்ம கொஞ்சம் கவனிக்காம போயிட்டுமே, என்ன இந்த நஷ்டம் வந்திருக்காது, லாபமாக தான் இருந்திருக்கும். நம்ம கவனக்குறைவால் தான் நம்மளுக்கு இந்த நஷ்டம் ஏற்பட்டு அப்படி சொல்லி நீங்க மனசை தேத்திப்பீங்க. அப்படிப்பட்ட நஷ்டங்களை கொடுப்பார். கணவன் மனைவிக்குள் ஆசை அபிலாஷைகளை அதிகரித்து காண செய்வார். அப்படின்னா எப்படி? அந்த ஆசையே வினோதமான ஆசையா இருக்கும். உங்களுக்கு எப்படி சொன்னா புரிஞ்சுப்பீங்க. எங்க ஹஸ்பண்ட் இருக்காரு, நல்லா தான் இருந்தாரு, திடீர்னு ஒரு சைக்கோவை மாறிட்டாரு, சொல்ல கேள்விப்பட்டிருக்குமா இல்லையா? அப்படி மாற்றி காட்டுவார். விபரீதமான எண்ணங்களை மனதிலே உண்டு பண்ணி கணவன் அந்த மனைவியிடமும் மனைவியான கணவனிடமும் நல்லுறவை தவறான உறவாக மாற்றிக்கொள்ளும். இப்போ நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால அதுக்கு நீங்க கவனம் இருக்கணும், இடம் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஆகுதுன்னு தெரியுது, அப்ப நம்ம கவனமா இருக்கணும். இதில் மறைமுக தொடர்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இன்னும் 12ஆம் பண்றது தாம்பத்திய அந்யோன்யம் இடம், கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கக்கூடிய இடம், தாம்பத்திய சுகத்தை பெறக்கூடிய இடம். அந்த இடத்துல வந்து ராகுபவன் அமர்ந்தும் போது அவர் மறைமுக தொடர்பு தான் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். இது எதனால் ஏற்படுகிறது? ஒருவிடம் நாம் எதிர்பார்த்து கிடைக்கவில்லை என்றால் அடுத்தவிடம் நம்ம எதிர்பார்க்கிறோம். இதுதான் மனித இயல்பு. அப்படிதான் செய்வார். அப்போ அதுல கவனமா இருக்கும், இடம் கொடுக்கக்கூடாது. அடுத்ததாக ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு இது ரொம்ப உகந்த காலமா இருக்கும். கும்பராசியில் பிறந்தவர்கள் அதீத சக்தியை கொடுப்பார். தியானம் மூலமாக ஒரு அம்மன் வழிபாடு, அம்மன் உபாசனை பண்ணலாம், புற்றிருக்கிற அம்மன் வழிபடலாம், நாகாத்தம்மன் வழிபடலாம். இப்பெல்லாம் அம்மன்லேயே நாகசக்தி ரொம்ப அபரிதமான சக்தியா சொல்லப்படுது. எதை பார்த்தாலும் பயப்படலாம், கூட பாம்பு பார்த்து நம்ம பயப்படுறோமா இல்லையா? அதுதான் அப்படி சொல்லியிருக்காரு. இப்போ நாகசக்தி கிடைக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். அதை உண்டு பண்ணுவார். அதை நீங்கள் பயன் பெறும் வகையிலேயே அமைத்து கொடுப்பார். அந்த சக்தி கிடைச்சிடும் உங்களுக்கு. இப்படி சொன்னா உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு குறி சொல்ற வாய்ப்பு அமைப்பு வந்து சேரும். இப்போ புரிஞ்சுட்டீங்களா? அவ்வளவுதான். இந்த மாதிரி நடக்கும். அடுத்த அவர் 6ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா? இது ரொம்ப விசேஷமான பலன் தான். கண்ணுக்கு தெரியாத நோய் நொடிகள் இருந்தாக்கா அதை நீக்கி விட பார்ப்பார். எப்படி நீக்கும்? திடீர்னு ஒரு டாக்டர் வருவார், திடீர்னு ஒரு இடத்துக்கு நீங்க போவீங்க, ஒரு நண்பர் மூலியமா உறவினர் மூலியமா அந்த டாக்டரை மீட் பண்ணுவீங்க. இது சின்ன விஷயமாச்சே, இட்ஸ் மைனர் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு முடிச்சு கொடுத்துருவார். ஒன்றும் மேஜர் இல்லை, பெருசு இல்லை, கவலைப்படாதீங்க அப்படிதான் சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வழக்குகள் இருந்தால் அதையும் முடித்து கொடுப்பார். ரொம்ப நாளாக நீண்டமா வழக்காக இருந்திருக்கும். திடீர்னு எப்பயுமே ராகு பகவான் பார்வை, சேர்க்கை, இருப்பு எது வந்தாலும் திடீர்னு தான் செயல்படுத்தி கொடுப்பார். திடீர்னு ஒருத்தர் வருவார், ஏன்ப்பா இப்படி எழுத்து கிடக்குது, முடிச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அட்வொகேட்டு பேசுவார்.
பேசுவாங்க போவாங்க, என்ன பண்ணுவாங்க இது பண்ண தெரியாது, டக்குனு கேஸ் முடிஞ்சிடும். இல்லை வாபஸ் கூட வாங்கிடுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். நம்ம சமீபத்தில் எல்லாமே பார்க்குறோம், போகிறோம் வரும். வழக்கு போடுறாங்க, அப்புறம் அவங்களே வாபஸ் வாங்கிக்கிறாங்க. இது மாதிரிலாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் உண்மையான விஷயம் தானே. அப்படிதான் இந்த நேரம் உங்களுக்கு அமைந்திருக்குது. அதனால தான் அப்படி சொன்னேன். சில பேர் வழக்கை வாபஸ் வாங்கிடுவாங்க, உங்களுக்கு எதிராளி. இதே சில கேஸ் வந்து முடிகிற மாதிரி வந்து அமைஞ்சிடும். யாராவது ஒருத்தர் வந்து உங்களோட இணைஞ்சு உங்களுக்கு நல்லது பண்ணி கொடுத்துருவாங்க. அது திடீர்னு நடக்கும். அதுதான் அப்படி சொன்னேன். இது மாதிரிலாம் நடக்கும். அடுத்ததாக கடன் பிரச்சனையை தீர்த்துடுவார். நிறைய லோன் வாங்கிட்டப்பா, நாங்கள் அதை கட்டுறேன், வீடு வாங்கிட்டு கட்டுறேன், வண்டி வாங்கிட்டு கட்டுறேன், வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு அதுக்கு கட்டின்னு இருக்கேன். மாதம் ஆனாலே இந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கி கட்டுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? அது எல்லாமே ஒவ்வொன்றா முடிஞ்சிருக்கும். அது எப்படி முடியும்னு தெரியாது. அதுதான் ராகு. திடீர் என்று அதை முடித்து வைப்பார். ஏதோ ஒரு அமௌண்ட் வரும், டக்குன்னு முடிச்சுக்குவோம், க்ளோஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் நடக்கும் ராகுவுடைய பார்வையால். வெள்ளி செவ்வாயில் நீங்கள் நாகாத்தம்மன் கோயில், புற்றம்மன் கோயிலெலாம் போய் வழிபட்டு வரலாம். சனிக்கிழமையிலே ராகு காலத்திலே அந்த அம்மன் கோயில், புற்றம்மன் கோயிலில் போய் கருப்பு உளுந்து வைத்து 4 தீபங்கள் அகல்விளக்கு ஏற்றி நல்லெண்ணெய் ஊற்றி தீ போட்டு தீபம் ஏற்றி வரும். நவகிரகத்தில் ஒரு ராகுபவனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வரலாம். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்களை பார்க்கும் பொழுது உடல் சுமையால் ரொம்ப உடம்பை வருத்தி தொழில் பண்ணுவாங்க பாருங்க, உத்தியோகம் பார்ப்பாங்க. மூட்டை தூக்கி போடுறவங்க, மூட்டை இறக்குறவங்க, மூட்டை ஏற்றுறவங்க, வெயிட்டான பொருள் தூக்குறவங்க, மலைப்பகுதியில் வேலை செய்பவர்கள், கட்டிட வேலை செய்பவர்கள், இவெல்லாம் சுமைகளை ஏற்றி இறக்குபவர்கள் தான். சித்தால் பெரியாள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க. இவர்களுக்கு நீங்கள் உதவி செய்து வரணும். இவங்களாம் சொற்ப வருமானம் தான், மாச சம்பளம் கிடையாது. ஒரு நாளைக்கு வேலை இருக்கும், எல்லாம் இல்லாமல் போகும். அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்த மூலம் உங்களுக்கு ராகுவுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். இன்னொன்று சொல்ல வேண்டும் என்றால், உடம்புல நோய் நொடி இருக்கும், ஆனால் வெளியே தெரியாது. அப்படிப்பட்டவர்கள் உதவி செய்ய வேண்டும். சொல்லிக்க மாட்டாங்க அவங்க. அவர்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் அதை நீங்கள் அவங்க உதவி எதிர்பார்க்கறதுக்கு மனசு கஷ்டப்படுவாங்க. அப்படி இருப்பாங்க. அவங்க வாழ்ந்து கெட்டவர்களாக இருக்கலாம், இல்லைன்னா சுயமரியாதை உள்ளவர்களாக இருக்கலாம், இப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு தேடி சென்று உதவி செய்ய வேண்டும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் சொல்லி இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த இறை பரிகாரம் தானதம் செய்து வந்தீங்கன்னா இந்த ராகுக்குரிய பரிகாரங்களை சொல்லியிருக்கிறேன். ராகுவால் ஏற்படும் நல்லது நன்மை தீமைகளை சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் கவனமாக சிந்தித்து செயல்பட்டு அதிலிருந்து வெளிப்பட்டு வந்து உங்கள் திறமை வெளிப்பட்டு எல்லோர் மூலியும் நல்ல நிலைமைக்கு நீங்கள் வந்தே தீர்வீர்கள் என்று சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.